ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இது ஆல் டு ஆல் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்றைக்கி நான் மாம்பழம் வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய சொல்லி தரப்போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பொரிக்கடலை கொஞ்சம், ஒரு 3 ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன், தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இந்த பொரிக்கடலையும் ஏலக்காவையும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பாத்திரத்தை பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் இந்த தேங்காவை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். நம்ம கொஞ்சம் நெய் உருகுந்தும் தேங்காவை போட்டு வதக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேங்காயும் நெய்யும் உருகிட்டு வர்ற இதில் கொஞ்சம் வதங்கிட்டு தேங்காய் இந்த நெய்யிலே கொஞ்சம் வதங்கட்டும். நீங்கள் நெய் போட்டாலும் ஓகே, இல்லை பட்டர் போட்டாலும் ஓகே. இதில் இதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் இந்த தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் இந்த மாம்பழம் சேர்த்துடுவோம். துருவி வச்சுருக்க மாம்பழம். இப்போ மாம்பழம் சீசன் நிறையானுன்னா அதை எல்லோரும் மாம்பழம் நிறைய கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதை தான் அதில் என்ன செய்யலாம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து இந்த ஒரு ஸ்வீட் டிஷ்ஷை செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணாத ஒரு டிஷ்ஷு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த தேங்காயும் மாம்பழமும் நல்லா கூடி வந்துடுச்சு. இப்போ இது அப்படியே எடுத்தோன்னாக்கா கொஞ்சம் லூஸாக இருக்கும். இதுக்கு பைண்டிங்க்கு தான் நம்ம அந்த பொரிக்கடலையும் அந்த ஏலக்காவையும் மாவையும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதை நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ சேர்த்துக்கிட்டால் போதுமா. பாருங்க, இது கொஞ்சம் அதோடு சேர்ந்து பைண்ட் ஆகணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா அந்த பொரிக்கடலை மாவு தேங்காய் பின்ன அந்த மாம்பழம் நம்ம இதுக்கு ஸ்வீட் சேர்க்கவே இல்லை. ஏன்னா மாம்பழமே நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. இன்கேஸ் உங்களுடைய மாம்பழம் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். எனக்கு இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ இதுவே எனக்கு போதுமானது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாவு கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த இது பூரணத்தை நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இது மாம்பழம் சுசியம். ஒரு பக்கம் சீவணுவாங்க, எங்கள் பக்கம் சுசியணுவோம். அரிசி மாவில் அதை கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் ஓமம் இல்லை கொஞ்சம் சீரகம் எள் எதனாலும் இதில் போடலாம். நான் இப்போ கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம்னுட்டுன்னு இருக்கேன். இதில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து பேசுகிறேன். பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு சுசியும் செய்ய சொல்லி தரப்போகிறேன். இதுக்கு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பேனில் நெய் ஊற்றி அதில் தேங்காய் துருவி போட்டேன். தேங்காய் கொஞ்சம் மாம்பழம் நல்லா துருவி போட்டு வச்சுருக்கேன்.
மாம்பழம் கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் பொரிக்கடலை மாவு எடுத்து அதையும் போட்டு அது பைண்ட் ஆகிற அளவுக்கு போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா பைண்ட் ஆனதும் இதை வந்து சின்னதாக உருண்டை பிடிச்சி இந்த அரிசி மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இதில் டிப் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டாக்கா நம்ம மாம்பழம் சுயம் ரெடி ஆகிடும். பாருங்கள், இதில் போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா, ஈஸி. பின்ன வந்து என்னுடைய மாம்பழம் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. அதனால் நான் அதுக்கு ஸ்வீட் எதுவும் சேர்க்கலை. இன்கேஸ் உங்களுடைய மாம்பழம் ஸ்வீட் கம்மியாக இருக்குது, இன்னும் ஸ்வீட் வேணும்னாக்கா நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மாம்பழம் சுயம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க. இது மாம்பழ சீசன்னு. மாம்பழம் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் ஓகே தான். அதனால் மாம்பழத்தில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ஆல் டு ஆல் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.